அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். யாரெல்லாம் பலவித பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. அது உங்களுடைய போராட்டமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து அது மகிமைப்படுத்த உண்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வசனம் என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று சொல்லி அருமையான இந்த கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவன் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது சூழ பாளையம் இறங்கி அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய பிரச்சனைகளிலே ஆண்டவருடைய தூதனானவன் இறங்கி நம்மை விடுதலை ஆக்குகிறான், அவர்களை விடுதலை ஆக்குகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வழிகளில் நடக்கும்போது, ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிரடையாக இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இதில் இருந்து நம்மளை விடுவிப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டு யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பேதுரு அன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்தபோது, அவன் தூங்கி கொண்டிருந்த போது தூதன் அவனை எழுப்பி அந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவருடைய வசனத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கும்போது, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில், சாட்சியுள்ள வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது, அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டத்தில் இருந்தும் ஜெயம் எடுக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு விடுதலை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க. இந்த வசனத்தை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கு உடைய தூதர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களை ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார்கள் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே உடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புத அடையாளங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.